குளிர் தானே, நம்ம என்ன செய்ய போகிறது? பெரிதாக ஒன்றுமில்லை. மண்டையோடு சிதையலாம், மூளைகளின் ஒரு பகுதி செயலிழக்கலாம், சுயநிலையை இழக்கலாம், பைத்தியக்காரன் போல அங்கும் இங்கும் அலையலாம், ஏன் கோமா நிலைக்கு கூட போகலாம். இது ஒரு புறம். டைட்டானிக் முழுக்க காரணம் பெரும் பனியால் இடித்தது என்று நினைக்கிறீர்களா? அது ஒரு கதை என்றால் கிமு 1050 வாழ்ந்த ஒரு மம்மி தான் காரணம் அப்படின்னு சொன்னா அந்த கதை எப்படி இருக்கும்? வேட்டையாடு விளையாடு ஸ்டைல்ல வரிசையாக கொலை செய்யப்பட்ட பெண்கள். யார் அந்த கொலைகளை செஞ்சா? யார் அந்த நரகத்திலிருந்து வந்த கொலைகாரன்? இப்படி நம் சுவாசிக்கும் ஆக்சிஜன்ல கூட அமானுஷ்யம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற தகவல்கள் இதுவரை யாரும் கண்டிராத ஒன்று. ஆனால் பேய், பிசாசு, பில்லி, சூனிய கதைகளை கொண்டது அல்ல. அதையும் தாண்டி அறிவுக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு புத்தகம்தான் இந்த வெளிச்சத்தின் நிறம் கருப்பு அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் இளம் எழுத்தாளர் முகில் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது. 6th சென்ஸ் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. புத்தகத்தின் விலை 380 ரூபாய். மொத்தமாக 35 கதைகளின் தொகுப்பு தான் இந்த வெளிச்சத்தின் நிறம் கருப்பு. கதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகம் மர்மங்களால் ஆனது, போயிங் 724, விதி சிரித்தது, நாய்களின் தற்கொலை முனை, இப்படின்னு இந்த மர்ம அட்டவணை போய்கிட்டே இருக்குது. கடைசியா சைனைட் சுவை அப்படிங்கிற கதையில முடியுது. உதாரணத்துக்கு இதுல உள்ள ஒரு கதையோட சுருக்கம் சொல்றேன், கேளுங்க. டைட்டானிக் கவிழ்ந்த கதை நமக்கு தெரியும். ஒரு பெரும் பனிக்கட்டியால் இடிப்புக்கு உள்ளாகி பிறகு பெரும் சேதம் நடந்து தண்ணீர் உள்ள வந்து ஜாக் இறந்தது. இது நாம அறிஞ்ச கதை. ஆனால் நாம் அறியாத கதை ஒன்று உள்ளது. அதுதான் மம்மி. எஸ், டைட்டானிக் கப்பல் கவிழ மம்மி தான் காரணம். கேளுங்கள் நண்பர்களே, எகிப்திய மம்மி ஒன்று உள்ளது. அதை யார் பார்த்தாலும் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு நேரிடும். ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு இளவரசியின் மம்மி அது. அந்த மம்மியை வைத்திருந்தவர்களுக்கு நேர்ந்த கதி இதோ. 5 பிரிட்டிஷ்காரர்கள் அதை வாங்கினார்கள். ஒருவர் பித்து பிடித்து அலைய தொடங்கினார். இன்னொருவர் பாலைவனம் நோக்கி நடந்தார், திரும்ப வரவே இல்லை. இன்னொருவர் கையில் குண்டடிப்படுகிறார். மற்றொருவர் தொழிலில் பெரும் தோல்வி. கடைசியானவர் மரணப்படுக்கையில் விழுகிறார். இது ஏதாவது எதேச்சையாக கூட இருக்கலாம். சரி என்று பிரிட்டிஷ்காரவங்க அதை ஒரு மியூசியத்திற்கு வாங்கிட்டு போறாங்க. மியூசியத்தில் வச்ச அன்னையிலிருந்து ராத்திரி எல்லாம் ஒரே சத்தம். அதை தூக்கிட்டு வந்து வச்சது 2 செக்யூரிட்டி. ஒருத்தவன் பயத்துல வேலையை விட்டே ஓடிட்டான். இன்னொருத்தவன் பயத்தில் இறந்தே விட்டான் என்று கூட சொல்லப்படுகிறது. சரி, எதுவும் தற்செயலாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை ஒரு சம்பவமாக்கணும் அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் அந்த இடத்துல வந்து அந்த மம்மியை ஃபோட்டோ எடுக்கணும்னு வர்றாங்க. அதில் ஒரே ஒரு பத்திரிகையாளர் ஓடி போய் அந்த மம்மியை பார்க்குறாரு. பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய கைத்துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு அந்த இடத்துல இறந்து போகிறாரு. இப்படி யார் வீட்டில் வச்சாலும் சரி, எந்த மியூசியத்தில் வச்சாலும் சரி, ஏதாவது ஒரு தவறு அதை சுற்றி நடந்தேறியபடியே இருக்கிறது. அங்கு சுற்றி இங்கு சுற்றி கடைசியில் வந்து சேர்ந்த இடம்தான் பொருட்களை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு எடுத்து செல்லும் கப்பல். ஆம், கப்பலின் பெயர் டைட்டானிக். இப்போது புரிகிறதா டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்ததற்கான காரணம்? இப்படி நம்மால் நம்ப முடியாத, அதே சமயம் இருந்திருக்குமோ என்ன தோன்ற வைக்கும் 35 கதைகளின் தொகுப்பே இந்த வெளிச்சத்தின் நிறம் கருப்பு. அடுத்தபடியா இது போக இன்னும் போயிங் 727 அந்த கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெரும் கொள்ளையன் எப்படி வந்தா, எப்படி ஒரு ஃப்ளைட்டை விட்டு போனா அப்படிங்கிறதே தெரியாது. அடுத்தபடியா இருக்கிற கதை என்னது அப்படின்னா, விதி சிரித்தது. இந்த கட்டுரையில பார்க்குறோம் அப்படின்னா, ஜோசப் ஆனியர் அப்படிங்கிறவர் தற்கொலை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஆனா ஒரு வாட்டி அவர் தற்கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு துறவி வந்து அவரை காப்பாற்றுறார். கடைசி வரைக்கும் அந்த துறவி யாருன்னே தெரியல. ஆனா ஒரு வாட்டி அவர் தற்கொலை செய்யும் போதும் அவரை காப்பாற்ற வந்தவர் தான் அந்த துறவி அப்படின்னு சொல்லப்படுது. இது விதி சிரித்தது. அதுபோல அடுத்தபடியா டோரத்தியோட கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவ எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்னாடியே சொன்னான். அது என்னென்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க காணா போயிட்டா அவங்க இருக்கக்கூடிய இடம், அது சுற்றி உள்ளதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதாகட்டும், யாராவது இறந்துட்டா அவங்களுடைய சடலம் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்றதாகட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், தன்னோட தந்தை இறந்து போகிற விஷயத்த கூட முன்னாடியே தன் தாய்கிட்ட சொல்றது அப்படின்னு பின்னாடி நடக்க போகிற விஷயத்த முன்னாடி சொன்னது அந்த டோரத்தி கதை. அதேமாரி ரெஸ்புடின் அவரும் அதே மாதிரி தான் பின்னாடி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை முன்னாடியே சொல்றாரு. அப்படி ஒரு ரஸ்புடின் கதை இருக்கு. அந்த கதையின் தலைப்பு வந்து மர்ம யோகி அப்படிங்கிற கதை இருக்கும். அடுத்து நாய்களின் தற்கொலை முனை. இந்த கதை நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு பாலத்துல எல்லா நாய்களும் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா, அது எதனால அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இடத்த கிராஸ் பண்ணி எந்த நாய் போனாலுமே தற்கொலை நடக்குது அப்படின்னு நாய்களின் தற்கொலை முனை அப்படின்னு சொல்ற கதையாகட்டும்.
அடுத்தபடியாக இன்னொரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அது என்னது அப்படின்னா 1669 ஜூலை மாதம் கவர்னர் செயின்ட் மெசாக்கர் அப்படிங்கிறவர் ஒரு அரசாங்க முத்திரையோட ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாரு. பைரனோலோ அப்படிங்கிற ஒரு சிறைக்கு அடுத்த மாதம் ஒருத்தவரை நான் அனுப்பி வைக்கிறேன், அவனை தக்க பாதுகாப்போடு வச்சுக்கணும், அவனுக்கு தினசரி வேணுங்கிற வேலையை செய்யணும், அவன்கிட்ட யாரும் பேசவே கூடாது. இது சாதாரணம் தான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் முகத்தில் 24 மணி நேரமும் முகமூடியோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்றது. உண்மை என்ன அப்படின்னா, அவன் இறந்த பிறகு கூட அந்த சடலத்திலேருந்து கூட அந்த முகமூடியை கலட்டவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவன் யாரு என்ன அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாவே இருக்கு. ஆனா பல கதைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இளவரசருக்கு தவறான முறையில் பிறந்த குழந்தையா இருக்கலாம், அவனை மறைமுகமாக வச்சுக்கிறதுக்காக இளவரசர் செஞ்ச வேலையா இருக்கலாம் அப்படின்னு பல கட்டுக்கதைகள் அதை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வருது. அடுத்து ஜப்பானியர்களும் பேய்களையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, ஜப்பான் போனால் அயோமா டேரி அப்படின்னு ஒரு பெயரில் ஒரு நெடுஞ்சாலை இருக்குது. அங்கே போனீங்கன்னா அகசாகா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே ஜப்பானியர்கள் கனடா தூதரகம் ஒன்று உள்ளது. அந்த தூதரகத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல ஓகிடு வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகிடுங்கிறது வேறையான இல்லை, அவங்க நம்பப்படுற ஒரு பேய். இது ஒரு வகையான பேய் அப்படின்னு சொன்னால் வெள்ளை சுவர் பேய், புத்த பேய், குடியாகு பேய், ஜோசோ பேய், சாந்தமான பேய், வறுமைக்கு வாக்கப்பட்ட பேய், காட்டுக்குழந்தை பேய், அரைக்கேன் விளக்கு பேய் என்று பேயோட லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். எதனால இது இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த பேய்கள்லாம் இன்னும் இருக்கிறதா நம்பப்படுது. அதனால தான் அங்கே இருக்கிற தாத்தா பாட்டிங்க தங்களோட பேர குழந்தைகளுக்கு இன்னமும் அந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியாக வேட்டையாடு விளையாடு ஸ்டைல்னு சொல்லலாம், ராட்சசன் ஸ்டைல்னு சொல்லலாம். அப்படி ஒரு கொலைகாரன் 1888 ஆகஸ்ட் 31 வெள்ளி அன்று தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான். பெண்கள் வரிசையா கொலை செய்யப்படுறாங்க. 2.5 மாசத்துல 5 கொலைகள் தொடர்ந்து நடக்குது. அனைத்தும் ஒரே வகையான கொலை, ஒரே கருவிகளை கொண்டு அந்த கொலையை நடத்தியிருக்கான். இப்படியே அந்த வருஷத்துல மட்டும் 35 கொலைகள் நடந்திருக்கு. அனைத்துமே பெண்களா இருந்திருக்காங்க. மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு பல மொட்டை கடிதாசி வருது. அதில் ஒரு மொட்டை கடிதாசி மட்டும் விசித்திரமாக இருக்குது. அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, டியர் பாஸ் அப்படின்னு அந்த கடிதம் ஆரம்பிக்குது. அது எல்லாமே காய்ந்த சிவப்பு நிறத்தில் இருக்குது. அதிலேயே அவன் குறிப்பிட்டிருக்கான், இது இறந்த பெண்களுடைய ரத்தத்தில் நான் எழுதியிருக்கேன். அடுத்தபடியாக எந்த பெண்ணை நான் கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு சாம்பிளாக அவளுடைய காதை இதில் வச்சு அமைச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதே மாதிரியே அந்த பெண் அடுத்தபடியாக இறந்து போகிறான். ஆனால் அதை யார் அமிச்சா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமலே போகுது. இதே மாதிரியே ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து குழந்தைகள் காணா போது கடைசி வரைக்கும் அந்த குழந்தைகளும் கிடைக்காம போகிற கதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கதை -20 டிகிரி கதை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, -டிகிரியில் குளிர் போணுச்சு அப்படின்னா என்னென்ன நேரம் அப்படின்னு. அப்படி தான் 9 பேர் மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி ஒரு பெரிய மலையை கடக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு தங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. ஆனால் அவங்க திரும்பி சடலமாக மட்டும்தான் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. இப்போ கூட நீங்கள் டயட்லோ பாஸ் இன்சிடென்ட் அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் பற்றி பல தகவல்கள் கிடைக்கும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு -20 டிகிரிக்கு மேலே நம்ம உடல் தாங்காது. அப்படி ஒரு வேளை நம்ம அதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்மளோட மண்டையோடு அந்த இதை தாங்க முடியாமல் உடைய ஆரம்பிக்கும். மேலும் பைத்தியக்காரங்க போல் அங்கே எங்கே அலையுவாங்க. மேலும் அந்த சடலத்தை கண்டெடுக்கும் போது பாதி பேர் அரை நிர்வாணமாக தான் கிடைச்சாங்க அப்படின்னு பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தான் அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தபடியாக 13ஆம் நம்பர், நம்ம எல்லாருமே ராசி இல்லைன்னு நினைக்கிற ஒரு நம்பர். குறிப்பாக அமெரிக்கர்கள், சீனர்கள், ரஷ்யர்கள் அது ஒரு ராசி இல்லாத நம்பரை நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சில கதைகள் சொல்லியிருப்பாங்க. அடுத்தபடியாக மிஸ்மரிசம் பற்றி ஒரு கதை. மிஸ்மரிசம் செய்யப்பட்ட அந்த மனிதர்கள் என்னெல்லாம் செய்வாங்க, நீங்கள் யாரையாவது போய் கொல்லுங்கன்னா கொல்லுவாங்க, அவங்களே அவங்க தற்கொலை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய மக்கள் ஹிட்லருடைய கூட்டத்தில் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அடுத்தபடி அந்த கலங்கரை கலக்கம் அப்படிங்கிற ஒரு கதை ரொம்பவும் திகிலாவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆவி அரிக்கோ அப்படிங்கிற ஒரு கதை. அடுத்த கதையான ஆவி அரிக்கோ அப்படிங்கிற கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் ஒரு டாக்டர் தன்னுடைய ஆசை நிறைவேறாமலே இறந்திருப்பார் போல. அதனால தன்னுடைய ஆவியை ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மேலே உள்ள புகுந்துட்டு நிறைய மக்களுக்கு அவரே வைத்தியம் பார்த்தாராம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு யார் உடம்புல போகணும்னு தோணுதோ போய்கிட்டு
ஆவி உள்ளே போந்ததுக்கப்புறம் அந்த மனுஷர் யாராவே மாறிடுறாரு அப்படின்னா அந்த டாக்டராகவே மாறி யாராலையும் செய்ய முடியாத பல சாகசங்களில் அவர் செஞ்சிடறாரு. இப்போ வரைக்கும் அது எப்படின்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. அடுத்து மங்காத்தா ஸ்டைலில் கொள்ளை அடிக்கிறது அப்படின்னு ஒரு கதை இருக்கும். இன்னொரு சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னா, கிணறு தோன்றதுக்காக ஒரு விவசாயி ஆசைப்படுறார். தன்னோட இடத்துல கிணறு தோண்டணும் அப்படின்னு வர்றாரு. ஆனால் வந்தது தண்ணி கிடையாது, பல சிலைகள். இதில் என்ன பிரமாதம் அதானே கேட்குறீங்க? இடத்த தோண்டினா சில சிலைகள் வரதான் செய்யும் அப்படின்னு. ஆனால் அங்கே 1-2 சிலைகள் கிடைக்கல, கிட்டத்தட்ட 8000 சிலைகள் கிடைச்சிருக்கு. அந்த இடத்த சீனர்கள் இப்போ ஒரு மியூசியம் மாதிரியே வச்சு காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ வாழ்ந்த சீனர்கள் இறப்புக்கு அப்புறமும் ஒரு பெருவாழ்வு இருக்குது அப்படிங்கிறத நம்பினாங்க. அதனால தங்களை சுற்றி இத்தனை மனிதர்கள் இருக்கணும், இத்தனை பொன் பொருள் இருக்கணும், சில யானைப்படை குதிரைப்படையை கூட அங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எதனால் அப்படின்னா இறந்தவர்கள் எல்லாருக்குமே உயிர் தெழுவாங்க அப்படின்னு நம்பியிருக்காங்க. இதை செஞ்சது யார் அப்படின்னா, அப்போ சீனாவில் இருந்த ஒரு பெரும் பேரரசு, அவருடைய பேர் வந்து குயின் கார் ஹாங் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் யார் அப்படின்னா சீன பெருஞ்சவர் கட்டியிருக்காங்க இல்லையா, அதை கட்டுறதுக்கு பெரும் துணையாக இருந்தவர் தான் இந்த கிங் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல கதைகள் இருக்கு. இது தாண்டி போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் தாஜ்மஹால். இதில் கருப்பு தாஜ்மஹால் பற்றி சொல்லியிருப்பாங்க. கருப்பு தாஜ்மஹால் கட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும், அதை தடுத்த அவுரங்கசீப் பற்றின கதை இருக்கும். அடுத்தது எண்ணெய் போல் வருண் அப்படிங்கிற கதையில் ட்வின்ஸ் பற்றின கதைகள். அடுத்து மர்மம் பரபர, கோஸ்டாரிக்கா கோலங்கள், மீண்டும் உலகம் அழிய போகிறது அப்படின்னு மாயன் கேலண்டர்ஸ் பற்றி சொல்கிறது. இப்படின்னு இந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது ஏன்டா இந்த புத்தகம் முடிஞ்சுது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. படிக்கிற உங்களுக்கும் அது தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த ஆசிரியருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். மனித அறிவால் உணர முடியாத, மனதால் மட்டுமே உணர முடிந்த உயிரை உழுக்கும் மர்மங்கள் ஏராளம். இப்படி கூட நடக்குமா என நெஞ்சை நடுங்க வைக்கும் சம்பவங்கள் வரலாறெங்கும் நிறைந்து கிடைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். வினோத விபரீதங்கள், விடையில்லா விசித்திரங்கள், மரணமில்லா மர்மங்கள், ஆச்சரிய அமானுஷ்யங்கள். சில விஷயங்கள் நம்முடைய 7வது அறிவுக்கு அப்பாற்பட்டவை. அப்படி ஒரு அப்பாற்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த வெளிச்சத்தின் நிறம் கருப்பு. உங்களுக்கும் இந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக் எல்லா புக் ஸ்டால்ஸ்லையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எங்கே தேடிங்கனாலும் உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்கும். டைம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து பெரிய பெரிய புக்ஸ்லாம் படித்து பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க, இந்த மாதிரி புத்தகங்கள் மூலயமா உங்களோட படிக்கிற விஷயத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே புத்தகங்கள் மீது உங்களுக்கு காதல் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவேன். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனலில் புக் பற்றின ரிவ்யூஸ், சம்மரிஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். டைம் கிடைக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பல புத்தகங்களை வாசிப்போம், வாழ்க்கையை நேசிப்போம்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.